وبشهود أسرار أسمائه الغيبية التي لا تعلق لها بالكون. அவனுடைய அஸ்மாக்களுடைய அந்த அஸ்ராரை ஷுஹூது செய்வது உண்டு. அந்த அஸ்ரார்களுடைய அஸ்மாக்கள் வந்து வைத்தியத்தான அவனுடைய அஸ்மாக்களுடைய அஸ்ராரை ஷுஹூது செய்வது கொண்டு அவைகளை படைப்பதற்கும் தேவையில்லாத தன்மை சரிபட்டு விட்டது. அல்லத்தி நாங்க இப்ப மதரசாவில் மாணவர்களுக்கு முன்னால கிதாபை படிச்சு இபாதத்துக்கு தர்ஜுமா செய்றீங்களா? அப்படி செய்றீங்களா? இல்ல தாங்களும் அனுபவிச்சு சொல்லுங்க. உள்ள இறக்குங்க அவதியா சொந்தக்குடிய தாண்டி உள்ள இறக்கணும், கீழே இறங்கணும். இல்மோ இங்க இருந்து இங்கே போய் மறுபடியும் அங்க இருந்து வரணும். அல்லாஹ் தஆலா பூமியில தண்ணிய தேக்கி அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மான் ஃபஅஸ்கர்னாஹு ஃபில் அர்த். பூமியை தான் வாட்டர் டேங்க் ஆக்கிட்டாங்க. பூமி வாங்கிக்கிறீங்களா? அப்புறம் அங்கங்க போர் போட்டு தண்ணி எடுத்துக்கணும். இப்ப அது போய் தாய் தான் சாப்பிடுற உணவை குழந்தைக்கு திணிக்கிறது, செத்துப்படம் குழந்தை விளங்குறீங்களா? அவனுக்கு ஒரு 10 மாசம் 8 மாசம் ஆனதுக்கு பிறகு ஆப்ப காம்பல ஓட்டுற சோறு பசை மாதிரி அதை மெதுவா அவன் கன்னத்துல அப்படி தடவுவான். அதுக்கு பிறகு தான் மிண்டு கொஞ்சம் கொடுப்பா. 1.5 வருஷம் குழந்தை ஆயிட்டான். விளங்குறீங்களா? தான் ஒரு வாய் தின்னுட்டு குழந்தைக்கு ஒரு வாய் திணிக்கிறது இல்லைங்க. அந்த உணவை தான் உண்டு அதை பாலாக்கி போயிடுவாள். அதே மாதிரி உஸ்தாது இல்ம தன்னுடைய இல்மாக ஆக்கி அதற்கு பிறகு அந்த இல்ம முத்தாத்தியா லாசியமாகாம முத்தாத்தியான என்ன பாத்தீங்க? முந்தி லாசியமாகும் பிறகு முத்தாத்தியா அதில் அசல் ஜாஸ்தி. وهذا قولهم وهو غني بنا الله. وهو غني بنا. இந்த கருத்துதான் கவுலுக்கும் அந்த சூஃபியாக்களுடைய சொல்லாக இருக்கும். வஹுவ கனியும் பினா அண்ணா, அல்லாஹ் தஆலா நம்மை விட்டும் தேவையில்லாமல் இருக்கிறான் என்ற இந்த சொல்லாக இருக்கும். அதாவது பிஷுஹூரி அஹ்யானின சாபிததி அன் துஹூரி அஹ்யானின சார்ஜியதி ஃபில் கௌனி. இந்த கௌனில சார்ஜியான இந்த தோற்றங்கள் வெளியாவதை கொண்டும் அல்லாஹ் தஆலாவுடைய இன்மையை சாபித்தான அந்த ஷுஹூரை கொண்டு அல்லாஹ் தஆலா தேவையில்லாமல் இருக்கிறான். என்ன சொல்றீங்க நீங்க? இபாதத்தை மறுபடி படிங்க. وهذا قولهم وهو غني بنا الله. ஆமா. أي بشهود أعيان الثابتة عن ظهور أعيان الخارجية في الكون. இந்த உலகத்திலே காரிஜாகி உள்ள இந்த தோற்றங்களை விட்டும் அல்லாஹ் தஆலாவுடைய இல்மிலே சாபித்தான அந்த ஷுஹூதை கொண்டு தேவையில்லாமல் இருக்கிறார். बोलो ऐसे ही बोलो भाई. தோற்றங்களை பார்ப்பதற்கு காரணமாக அதெல்லாம் சொல்லணும். அதுதான் அசல். அது அல்லாஹ்வுடைய இல்மிலே உள்ள அந்த தோற்றங்களை பார்த்ததின் காரணமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் முஸ்தஹதரா இருக்கா இல்லைங்களா? இல்லம்மா நாம தூங்கும் போது என்ன நம்ம இல்மில் இருக்கு நமக்கு தெரியாம போது நவுது பில்லாஹி இப்படியேதான் ஹால் அல்லாஹ் இப்படி நேரங்கள் வருதா? இல்ல இல்ல. அப்ப அவன் இல்மு அவன் முஸ்தஹதரா இருக்குல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ல. இல்ல அது அந்த அக்வான வெளியில கொண்டு வந்தா பார்க்கணும் நிர்பந்தம் இல்ல அவனுக்கு. அது சொல்றா நீங்க தர்ஜுமா செய்யறதுல அது வரல, அந்த கருத்து வரல. நீ லப்ஜி மானா செய்றீங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்மிலே வந்து நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அல்லாஹ் தஆலா நம்ம வந்து வெளியில கொண்டு வந்தா பார்க்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் வந்து காரிஜில கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து பார்க்கணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல. அந்த அவசியம் இல்லைங்கிறது அந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் வீணா. மற்றபடி அல்லாஹ்வுக்கு ஹுப்பு இருக்கு. மற்றபடி அல்லாஹ்வுக்கு ஹுப்பு இருக்கு. இருந்தும் அல்லாஹ்வுக்கு வினா இருந்தும் தேவையில்லை. வெளியில கொண்டு வந்து பார்க்கணும் தேவையில்லை. எல்லாமே ரைட் பக்கர் அம்பர் நசர் எல்லாம் வலை கடை வானம் பூமி சூரியன் சந்தனம் எல்லாமே அல்லாவுடைய இன்புல இருக்கு. முஸ்தஹதரா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் கொண்டு வந்தா பார்க்கணும் இல்லை. இருந்தா அதுவும் அவனுடைய ஹுப்பு
நீங்க அவனுடைய தேவை வேற, ஹுப்பு வேற. அவன் பார்க்க பிரியப்பட்டான், தான் அறியப்பட வேண்டிய ஆசித்தான். இன்னமா இஸ்தகர இலைனா அல்லாஹ் தஆலா நம்மின் பக்கம் தேவையானதெல்லாம் லிருயத்தி கமாலி அஸ்மாயிஹி தாயிபத்தி லிதுஹூரி ஆசாரியா ஃபில் கௌனி. இந்த கௌனிலே அவனுடைய படைப்புகள் அவனுடைய வெளியாகுவதை தேடக்கூடிய விஷ்ணுவருடைய பரிபூர்ணத்தை பார்ப்பதற்காகத்தான். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய அந்த இஸ்முகள் வந்து சாதித்து ராஜித்து அந்த இஸ்முகள் இருக்குது. அந்த இஸ்முகளுடைய கமாலை அல்லாஹ் தஆலா பார்ப்பதற்காக வேண்டிதான் நம்மளை வந்து வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இப்ப அவனுடைய ரிஸ்குடைய கமாலை ஏதாவது நம்மளால வர்ணிக்க முடியுமா? அதுல உள்ள கமாலாத்தை வர்ணிக்க முடியுமா? பேசத்தான் முடியும். அவ்வளவுதான். சுருக்கம் என்ன? இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக் துல் குவத்தில் மதீன். யார் யாருக்கு ரிஸ்க் கொடுக்கிறான், எவ்வளவு மக்களுக்கு கொடுக்கிறான், எப்படி ரிஸ்க் போய் சேருது? அதுல ஏதாவது நம்ம அக்கலுக்கு தகவல் இருக்கு. அல்லாஹ் யார் யாருக்கு எப்படி ரிஸ்க் கொடுக்கிறாங்க அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வெளிச்சம், அது யாருக்கும் வெளிச்சம். அந்த கமாலாத்தை எல்லாம் பார்த்ததுக்காக நம்மளை வந்து சார்ஜில கொண்டு வந்தா அலா ஈஜாதில் அக்வானி. எனவே அல்லாவுடைய அந்த இஸ்முகள் வந்து கமாலை தேடுவதாகவே மௌகூஃபத்துன் அலா ஈஜாதில் தர்சு பாஷையிலேயே பேசுது. ஆகிறது போகிறது சொல்லுது. இன்னமா இஃப்தகர وإنما يفتقر إليها لرؤية كمال أسمائه الصادقة لظهور آثارها في الكون فإنها موقوفة على إيجاد الأكوان. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம மக்கள் தேவையானதெல்லாம் அவனுடைய அந்த பரிபூர்ணமான அந்த இஸ்முகள், அல்லாஹ்வுடைய இஸ்முகள் வந்து பரிபூர்ணமாவதை பார்ப்பதற்காக தான். அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய பரிபூர்ண தன்மை, அந்த இஸ்முடைய பரிபூர்ண தன்மையை பார்ப்பதற்காக தான். அதனால நம்மளை வெளியில கொண்டு ஹாரிஜில கொண்டு வந்தார்னா, அதனால அல்லாஹ் நம்மளை ஹாரிஜில கொண்டு வந்தான். மிசால் அல்லாஹ் சொல்லக்கூடாது. லைசா கமிதி கொச்சியார் ஒருவனுக்கு திருமணம் ஆக அவன் நான் 8 குழந்தைகளுக்கு தகப்பன்னு சொன்னான். அது ஏற்கா உலகம் ஏற்கா? என்னப்பா இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நீ அதை நிரூபிச்சு காட்டு. இப்ப அதை நிரூபிப்பதற்காக அவன் திருமணம் செய்வான். ஏதோ 8 இல்ல 6 2 3 குழந்தைகள் பிறந்தால் பாத்தீங்களா, இது முந்தைய இருந்துச்சு என்கிட்ட. என்ன நாவு கூசு. இந்த குழந்தைகளை பெறுவதற்கு முன்பும் என்ன ஆண்மை இருந்துச்சு. உங்களை கொண்டு வந்துதான் அது நிரூபிக்கிற அவசியம் இல்லை. விசால் அன்னகு இல்லை எத்தரஃபா சமஜ் மேட. இந்த குழந்தைகளை பெறுவதற்கு முன்பு எனக்கு இருந்துச்சு. குழந்தை பெற்றுதான் நிரூபிக்கணும் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தைகள் பக்கத்துல நான் தேவையானதெல்லாம் என்னமா இஃப்தகர. தேவையானது எதுக்காக? அந்த அஸ்மாக்களுடைய கமாலியத்தை பார்க்கறதுக்காக, அஸ்மாக்களுடைய எவ்வளவு திறமை இருக்குது பார்க்கறதுக்காக. அல்லாஹ் கஃபூரா இல்லைங்க, எவ்வளவு கஃபூர். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ, அவ்வளவு கஃபூர். இவ்வளவு எப்படி மன்னிப்பார்ல? இது உன்னுடைய ஹியாத், உன்னுடைய தசவுர. அல்லாஹ் நீ ரொம்ப பலவீனமா வழங்கிடு. ஏதோ 1 மன்னிப்பான் 2 மன்னிப்பான் 100 மன்னிப்பான் 1000 மன்னிப்பான். கோடிக்கணக்கான பாவம் இருக்கு. அது எப்படி மன்னிப்பான்? ஹியாத் வஹம் है। अल्लाह क्या बोलती है? இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஅ, எல்லா பாவத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் மன்னிச்சிடுவான். அப்ப அவனுடைய அந்த கஃபாரியத்துடைய கமாலை பார்க்கணும்ல.
அடியார்கள் வெளியில கொண்டு வந்து இவர்கள் பாவம் செய்யாவிட்டாலும் அவன் கஃபார் தாங்க. கஃபார் தான். இப்ப கஃபாருங்கிற அந்த இஸ்முக்குள்ள செயல் பார்க்க அவனுடைய கமாலாத்தை பார்க்கணும்ல. எந்த அளவுக்கு மன்னிக்கிறான் அல்லாஹ் தான். அல்லாஹ் குர்ஆனுடைய ஏடுகள்ல இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம் இல்லாத ஏடுகள் ரொம்ப கம்மி. எங்கேயாகினா அடுத்து 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 இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடியானே என்ன சும்மா இடம் போட்டுறாது, லேசா இடம் போட்டுறாது. உன் பாவத்தையும் மன்னிப்பேன்னு நினைக்காது. ஒரு சம்பவம் சொல்லிக்கிறேன். பலமா பெருமக்கள் இருக்கிறாங்க, சனது அவங்கள்ட்ட வாங்கணும். அண்ணல் பெருமானால் தெஹியத்துல் கல்புக்காக ஈமானுக்கு துவா செய்தார். தெஹியா கல்பு. ஏன்னா அவர் காஃபிலாவில் 600 பேர். அதனால அண்ணன் பெருமானார் அவருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கும்படி துவா கேட்டார். அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டார். தெஹியா கல்வியோட கல்பு மாறிடுச்சு. உடனடியா போய் பெருமானாருடைய கரத்தை பற்றி பிடிச்சு கலிமா சொல்லி இஸ்லாம் ஆயிடணும்னு வந்துருச்சு. அங்க நாட்டம் வந்துருச்சு. அவர் புறப்பட்டு வர்றார். பெருமானார் அதே தேட்டத்தில் இருக்கிறாங்கல்ல. அதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து யாரும் சொல்ல அவங்க துவாவை கபூல் செஞ்சுக்கிட்டான். தெஹியா கல்வி கலிமா சொல்ல வந்துகிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டு அவங்க நன்மாரா சொல்லிட்டு போயிட்டாங்க. சர்க்கார் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தார் அவர். இன்னும் உங்களுக்கு தாமதம் என்ன, இன்னுமா நேரம் வரலன்னு கேட்டான். யாரும் சொல்ல வந்துருச்சு, தங்களுடைய திருக்கரங்களை நீட்டுங்கன்னு சொல்லி கனிமா சொல்லி ஆதர் சொல்லி இஸ்லாம் ஆச்சுங்களா. கதை முடிஞ்சு. திருக்கனிமாவை மொழிந்து இஸ்லாம் ஆன உடனே அவர் அழ ஆரம்பித்தார். தேம்பி 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 அழார். அப்ப அண்ணன் பெருமானார் கேட்டார்கள், கருணை உருவான நபி, தெஹியத்துல் கல்பு அழுக வேண்டிய காலம் கடந்து போச்சு. அல்லாஹ்வை இலாவாக ஏற்காமல் கழிந்த காலம் இருக்கு, அது அலாய காலம். அந்த காலத்துல மரணித்திருந்தால் நேரா நரகம். அந்த காலகட்டம் தாண்டி போச்சு. இப்ப கலிமாவை ஏற்றுக்கொண்டீர்கள், ஏன் இந்த அழுகை? அப்ப அவர் சொன்னார், யார சொல்ல கலிமாவை ஏற்றுக்கொண்டதுனால தானே அழுகுறேன். இதுக்கு முந்தி நான் அல்லாஹ்வை மஅபூதா ஏற்கை, அவன் தான் வணக்கத்துக்குரிய எஜமான் ஏற்கை. இப்ப அவனை ஏற்றுக்கொண்டேன், ஆகையினால என்னுடைய கடந்த கால பாவங்களை நினைத்து நான் உருகுகிறேன்னு சொன்னார். கடந்த கால பாவங்களை நினைத்து அழுகிறேன்னு சொன்னார். அதற்கும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் இஸ்லாமு யஹ்துமு மா கப்லஹு. நீங்க முஸ்லீம் ஆயிட்ட காரணத்தினால உங்களுடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு. இப்ப புது டைரி இன்னும் புதுசா வரவு சார். இப்ப அழுகை நிக்கலாம்ல, அழுகை நிற்க இல்லை, தொடர்ந்து மறுபடியும் அழுதார். அப்ப அண்ணல் பெருமானார் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, நான் ஆறுதல் சொல்லி உங்களுக்கு ஆறுதல் வரலையா? என் சொல்றது யகீன் வரலையா? இஸ்லாமான உடனே முந்துனது போயிடுதுங்க. ஒரு உதாரணம் சொல்லி, ஃபத்ஹ் மக்கா ஆச்சு. யாரெல்லாம் கலிமா சொன்னார்களோ ஒரு சில பேருக்கு சிரசேத உத்தரவு ஏற்பட்டுச்சு, ரொம்ப கொடியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டார்கள் திருக்கலிமாவை மொழிந்ததற்காக. இன்னைக்கு ஹஜரத் அபு சுஃபியான் பேர் கிட்ட என்ன சொன்னோம்? ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய முந்தின படலத்தை, அவருடைய முற்கால நிகழ்ச்சிகளை பார்த்தால் என்ன கொந்தளிப்பு. படைகளை திரட்டி திரட்டி மதீனாவை நோக்கி சென்று சொல்லை கொடுத்தவர் இப்ப சொல்லக்கூடாது, தௌபாவுக்கு பிறகு தானா செய்யக்கூடாது. இப்ப அவர்கள் திருக்கலிமா சொன்ன உடனே நீங்கள் இவ்வளவு காலம் செய்த அந்த அக்கிரமங்களுக்கு பகரமாக, அதற்கு ஒரு தண்டனையாக ஒரு 10,000 ரக்காத்து நீங்க நபி தொழணும், 10 மாசம் நோன்பு வைக்கணும், அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு சொல்லிச்சா இஸ்லாம். அல் இஸ்லாமும் எஹதுவும் கபலஹு விளக்கம் சொல்றேன் உங்களுக்கு. அபு சுஃபியான் போன்றவர்கள் திருக்கலிமா மொழிந்த மாத்திரத்தில் அதற்கு முன்பாக அவர்களுடைய படலம் இருக்கு, அவருடைய வாழ்க்கை, அது அனைத்தும் மன்னிக்கப்பட்டு. சையது ஷுஹதா ஹஜரத் ஹம்சாவுடைய நெஞ்சை பிளந்து ரலியல்லாஹு அன்ஹு, நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து கடுத்தி துப்பிய பெண்மணி யார்? இப்ப நாம மேடைகள் என்ன படிக்கிறோம்? ஹிந்தாவை மன்னித்த எம்பெருமானே. எப்படி மன்னித்தீர்கள்? ஏன் மன்னித்தீர்கள்? கேள்வி. எதுக்காக மன்னித்தார்கள்?
அல்லாவை இலாவாக்கி கொண்ட காரணத்தினால அது என்ன மறைஞ்சிருக்கு, தேவையை புரிச்சு அல்லாதவரை யாரும் இல்லை. இப்ப ஹிந்தா கலிமா சொல்லி பாவம் மன்னிக்கப்படலன்னு சொன்னா கலிமாவுடைய அர்த்தம் மாறி போயிடும். समझ में आ रही तुमको? ரெண்டு மிசால் சொல்லி இது நிறைய எத்தனை பேர் கல்வி. இப்ப அதாவது தெஹியா கல்வி மீண்டும் மீண்டும் அழுததுனால பெருமானார் கேட்டாங்க, ஏன் மறுபடியும் அழுதுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், இஸ்லாமாகத்துக்கு முன்னால கடந்து போன காலம் இதோட போயிடுச்சு, இன்னமே புதுதான், இன்னமே நீங்க நேரா நடந்து மறுபடியும் விக்கி விக்கி அழுகுறா, விக்குது தேங்குது அழுது. பெருமானார் கேட்டாங்க, சொன்னா யார் சொன்னா? நான் செஞ்ச பாவம் தங்களுக்கு தெரியாததுனால சண்டிசா சொல்லிட்டீங்க. நான் செஞ்ச பாவம் தங்களுக்கு தெரியாததுனால கலிமா சொன்னதோட எல்லா பாவம் போயிடுச்சு, தெரிஞ்சா தங்களுக்கு சொல்ல மாட்டீங்க. என்ன அப்படி என்ன பாவம் செஞ்சேன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வால மன்னிக்க முடியாத பாவம் இருக்கு. மன்னிக்க முடியாத பாவம் ஒண்ணு இல்ல குர்ஆன்ல. அப்படி இருக்குன்னு சொன்ன ஈமான் காபத்தோம் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னார் அஷிர்கை. இணை வைத்தால் அது மன்னிக்க மாட்டேன். என் முஷ்ரிக் மோமின் ஆயிட்டா, முஷ்ரிக் ஷிர்க விட்டு தௌபா செஞ்சு முஸ்லிம் ஆயிட்டா, அவன் எண்ணெய் வச்ச குற்றத்தையும் மன்னிச்சிடறான்ல. அப்ப அல்லாஹ்வால் மன்னிக்க முடியாத குற்றம் ஒண்ணு இல்லை. அப்ப அதை கேட்டாங்க பெருமானார். சொன்னாரு, யார சொல்ல, அரபு நாட்டில் பெண் குழந்தைகளை வளர்க்கறது ஒரு கேவலமாக கருதி ஒளி தோண்டி பிதைக்கிற பழக்கம் இருந்துச்சு. என்னுடைய சமுதாயத்தில் அவர் தாங்க தலைவர். எல்லாரும் கொஞ்சம் இறக்க சிந்தனை உள்ளவங்க. சில பேர் பொம்பளை பிள்ளை பிறந்தா புதைக்க சொல்லி ஏன்னு தான் கொடுப்பாங்க. சுடு மணலை தோண்டி துடிக்க துடிக்க உள்ள வச்சு மண்ணு தள்ளி இருக்கிறேன். அந்த பழக்கப்படி 60 குழந்தைகளை உயிரோட பிதைச்சிருக்கிற யாரு சொல்ல? நீ மன்னிச்சுட்டு அந்தாண்டு கண்டிப்பா சொன்னோன்னு மன்னிச்சுட்டு அந்தாண்டு சொல்றீங்களே. இது செய்தியை சொன்னோன்னு சர்க்கார் கொஞ்சம் திகைச்சிட்டாங்க. திகைப்பு ஏன்? இந்த திருக்கலிமா அதையும் மன்னித்து விட்டதுன்னு நபிக்கு தெரியும். அந்த கலிமாவுடைய தத்துவம் அவங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் கருணையே உருவான உள்ளம் இந்த கொடூர செயலை கேட்ட உடனே பதில் சொல்லாம சில வினாடிகள் சும்மா இருந்தாங்க. சில வினாடிகள் தாமதப்படுத்தின உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பிட்டான். ஜிப்ரீல நீங்க சீக்கிரம் போங்க, ஏன் கலிமாவை திஹியத்துல் கல்பு லேசா வழங்கிடுவார். கலிமா சொல்லியும் ஈடேற்றம் இல்லைன்னு வழங்கிடுவார். அதனால நீங்க சீக்கிரமா போய் திஹியா கல்பு அந்த குழந்தைகளை உயிரோட பதிச்சாரு அதையும் சேர்த்து மன்னிச்சுட்டு அல்லான்னு சொல்லுங்க. எல்லாம் அந்த சில வினாடிகளுக்குள்ளாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, யார சொல்லா ஏன் தயங்குறீங்க? அதையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டு அல்லாஹ் இதான்னு சொன்ன காரணத்துக்காக. அப்ப அண்ணல் பெருமானார் ஆனந்த பரவச நிலையில் சொன்னார்கள், யா அல்லாஹ் திஹியா கல்வி ஒரு தடவை கலிமா சொன்னதுக்காக அவருடைய எல்லா பாவங்களையும் இணை வைத்த பாவம், மற்ற ஏனைய பாவங்கள், குழந்தைகளை குழி தோண்டி போது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு ஒரு தடவை சொன்னதுக்காக என்னுடைய உம்மத்தினர்கள் காலமெல்லாம் இதை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் நீ நிச்சயமாக மன்னிப்பே, நீ நிச்சயமாக மன்னிப்பே, நீ நிச்சயமாக மன்னிப்பே கால சலாசம் வரலாம். கருத்துல அர்த்தத்துல என்ன இருக்குங்க? தேவையை புரிசிற அல்லாதவர் யாரும் இல்லை. பாவிக்கு தேவை என்ன? பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? மலையை தூக்கணுமா? காவெல்லாம் வணங்கணுமா? வருஷமெல்லாம் நோன்பு வைக்கணுமா? என்ன செய்யணும்? லா அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பி பிக ஷைஅன் வ அன அஅலமு வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலம் வ அன்த அல்லாமுல் குயூப் துப்து அன்ஹு வ தபர்ரது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாம் வ அஸ்லம்து வ ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஐந்தாம் கலிமா ரத்துல் குஃபர் கலிமா இருக்கு. யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? நாம தான் சொல்லணும். நான் குறிப்பா ராத்திரி தூங்கும் போது ஓதிட்டு தான் தூங்குறேன். அல்லாஹ்வுக்கு ஹாதம் ஃபضل இருக்கு. என்ன பகல்ல காஃபிரா போய்ட்டோமா? அஸ்லம்து ஆமன்து இப்ப எப்படி எதுன்னு சொல்ல புதுசா இஸ்லாம் ஆகிறேன்னா விளங்குச்சுங்களா? நாம் ஒவ்வொரு வினாடியும் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எது தவறுங்க? அல்லாஹ் பஞ்சமா பாதகங்களை சொல்ல இல்லை.
நான் தான் இலாவாக இருக்க சிருஷ்டியை நீ இலான்னு சொல்றியே, சிருஷ்டியை இலாவாக பாக்குறியே, அதுதான் எனக்கு செய்யற துரோகம். அது தாங்க பாவத்திலே உயர்ந்த பாவம். அந்த பாவத்துக்கு மன்னிப்பு என்ன, அந்த பாவத்துக்கு மீட்சி என்ன, என்ன இலான்னு சொல்றதுதான். நீ ஷைகே இல்லையா, ஷைத்தானி என்று சொன்னவன் இப்ப பரிகாரம் கேட்கிறேன். நான் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், அது என்ன பரிகாரம், மீட்சி என்னன்னு கேட்டேன். என்ன ஷைகாக ஏற்றுக்கொள்வது. அதனால தன்னுடைய அஸ்மாக்களுடைய கமாலாத்தை பார்க்கறதுக்காக சுகுதுல பார்த்துக்கிட்டு இருக்கிற அதை வெளியில பார்க்க ஆசைப்பட்டதாக நம்ம வந்தோம். இல்லைன்னா உள்ளே அமைக்கிருப்பாங்க.